விளையாட்டு வீரர்களை சந்திக்கும் நம்ம பயணத்துல இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அச்சம்பத்து விராட்டிபத்து இந்த ஊர்ல இருக்க மக்கள் சிலம்பம் கொஞ்சம் முறையா கத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போய் சந்திக்கலாம். தலை 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 நரம்புகள் துடிக்குது, களம் இறங்கு, கண் இரண்டிலும் விரித்தனம் பல மடங்கு. உன் முறை தொடங்கு, பகைவன் இருக்கின்ற இடத்திலே நீ அடைந்து தனியாய் நீ இறங்குற நேரம் இது சரியாய். உன் இலக்கினை தொடங்கிடு, உருவம் விரிதென சிரிக்கின்ற நரிகளை உருவம் விரிக்கின்ற நெருப்பினை அணைத்திடு. ஓர்ப்பது யார் என பார்த்திடு களம், வென்றவனாய் உனை மாற்றுது ரணம். விழுந்து எழுவது வீரனின் குணம், இறுதியே கிடையாதது யுத்தம். ஓர்ப்பது யார் என பார்த்திடு களம், வென்றவனாய் உனை மாற்றுது ரணம். விழுந்து எழுவது வீரனின். எனது அரசியல் ஆசான் ராசத்தின் அவரோட வழியில இன்னைக்கு சிலம்பம் விளையாட்டு வீரர்களுக்கு சிலம்ப கம்பு அன்பளிப்பா கொடுத்தேன். அதுபோக போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு நான் தான் பரிசு கொடுத்தேன்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கராத்தே குங்ஃபு இதாங்க வெளிநாட்டுல மிகப்பெரிய கலையை எடுத்து இன்னமும் அதை பார்த்து நம்ம பிரமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கலையை விட நம்ம சிலம்பம் கலை தாங்க மிக சிறந்தது. ஆதி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆங்கில எதிர்த்து போராடுறதுக்காக நம்ம பயன்படுத்த முத ஒரு முக்கியமான ஆயுதம் எதுனா கம்பு தான். வாளு வேலு எல்லாம் வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் கம்பு தான் மெயினா பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலையை நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம். அவங்கள்ட்ட ஒரு பயிற்சியாளரா நான் எனக்கு அங்க பார்த்தது என்னன்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க சுத்துற வேகத்தை பார்க்கும்போது வைக்கும் போதுனா அவங்களோட ஒரு உடற்பயிற்சி அதை நம்ம மிகப்பெரிய விளையாட்டாக எடுத்துக்கலாம். அதை தாண்டி எல்லா மசில் அத்தனை ஜாயின்ஸ் அவங்க ஒர்க் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம ஒரு மிக சிறந்த விளையாட்டு எதுனா எனக்கு சிலம்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தலை 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 நரம்புகள் துடிக்குது, களம் இறங்கு, கண் இரண்டிலும் விரித்தனம் பல மடங்கு. உன் முறை தொடங்கு, பகைவன் இருக்கின்ற இடத்திலே நீ அடைந்து தனியாய் நீ இறங்குற நேரம் இது சரியாய். உன் இலக்கினை தொடங்கிடு, உருவம் விரிதென சிரிக்கின்ற நரிகளை உருவம் விரிக்கின்ற நெருப்பினை அணைத்திடு. ஓர்ப்பது யார் என பார்த்திடு களம், வென்றவனாய் உனை மாற்றுது ரணம். விழுந்து எழுவது வீரனின் குணம், இறுதியே கிடையாதது யுத்தம். ஓர்ப்பது யார் என பார்த்திடு களம், வென்றவனாய் உனை மாற்றுது ரணம். விழுந்து எழுவது வீரனின் குணம், இறுதியே கிடையாதது யுத்தம். மமனே என மோதிட வாடா, தனியா வர நீ இப்ப வாடா, பெரியாக்குது வாய்ப்ப வாடா. மமனே சிலம்பத்தை இப்ப பள்ளிக்கூடங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டை கொண்டு வந்துட்டாங்க. தமிழக அரசு அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்னு இப்ப இருந்தே கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பாரம்பரியமிக விளையாட்டை திரும்ப நம்ம கொண்டு போறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. ஏன் ஏரியால இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்க இருந்து வந்து ட்ரைனிங் இங்க வந்து எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றதுல சந்தோஷமா இருக்கு. எங்க போறீங்கன்னு கேட்டா கம்பை தூக்கிட்டு வருவாங்க பசங்க. நான் இந்த மாதிரி சிலம்பத்துக்கு தான் போறேன்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. தென் மாவட்டத்தை கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சீங்கன்னா மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி எல்லா மாவட்டத்திலுமே ரொம்ப வளர்ச்சி நோக்கி போறோம். சிலம்பத்தை பொறுத்தளவுக்கு இப்ப எல்லாருமே ஒரு உணவுபூர்வமா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாடணும்னு நினைச்சிட்டாங்க. அதனால நம்ம பாக்குற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் சொல்றது எல்லாத்துக்கும் என்னன்னா, சிலம்பம் நம்ம திரும்ப நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும். அதனால எல்லா இளைஞர்களும் உங்களோட பிள்ளைகளையும் வாரத்தில் 1 or 2 days சிலம்பத்துக்கு அனுப்பிவிடுங்க. கண்டிப்பான முறையில் இந்த சிலம்பத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். என் பேர் ராமகிருஷ்ணன். நாங்கள் 4 தலைமுறையாக, இப்போ 5வது தலைமுறையாக சிலம்பம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாரம்பரியமாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா தான் மடக்குளம் அழகுசாமி, மடக்குளம் காமாட்சிநாதன், மடக்குளம் தர்மலிங்கம், இவங்க எல்லாருமே எம்ஜிஆருக்கு மெய்காப்பில் வந்தவங்க. நாங்கள் இப்போ அழிஞ்சிட்டு போன கலையை இந்த சிலம்ப கலையை நாங்கள் 4-5 பாரம்பரியமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். கற்றுக் கொடுத்துருக்க மாணவர்களுக்கும் இப்போ என்னோட மாப்பிள்ளை இருக்காருன்னா, இவங்க தாத்தா எங்கள் ஐயாட்ட முதல் மாணவராக பழகினாங்க. அடுத்து உங்க அப்பா பழகினாரு. இப்போ இவர் என்கிட்ட பழகினாரு. இப்போ இவரோட மகளை பழகிட்டு இருக்கு என்கிட்ட. பல மாவட்ட போட்டிகளையும் பல மாநில மேட்சுகளுக்கும், தேசிய அளவில் நடந்த கோவாவில் நடந்தது, ஜலந்தரில் பஞ்சாப் நடந்த போட்டிகளையும் நம்ம மாணவர்கள் வின் பண்ணாங்க. இப்போ சர்வதேச போட்டியான மலேசியாவில் கூட்டு போய் 2019 5 முதல் பரிசு, ஒரு 2ஆம் பரிசு, ஒரு 3ஆம் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதனால இந்த சிலம்புகளை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த தம்பி ராஜ்குமார் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணாரு.
இந்த கம்புகள் ஒரு 15-20 பேருக்கு கம்புகள் கொடுத்தாரு. அதுபோக மெத்த வாங்குறதுக்கும் கொஞ்சம் பண உதவி பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு சில இது மாதிரி பண்ணும்போது இன்னும் கலை மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி போகும். ஏன்னா இந்த கலை அழிஞ்சிக்கிட்டு இருக்க கலை. இப்போ அந்நிய நாட்டு கலைகள்னா குங்ஃபு, கராட்டே, டேக்வாண்டோ இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்னாடி இந்த சிலம்பத்துக்கு புத்துணர்வு வந்திருக்கு. இதனால தான் இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சவுத்து, அதில் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி நல்ல முன்னேற்றத்தில் இருக்கு. இதில் மதுரையில் நம்ம பண்றது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கு. இந்த இப்ப தம்பி உதவி பண்ண மாதிரி இன்னும் ஒரு சிலர் மேலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உதவி பண்றது இந்த மாணவர்களுக்கு மென்மேலும் இன்னும் வளரக்கூடியதா இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம். தலை 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 எதிரு நரம்புகள் துடிக்குது, களம் இறங்கு, கண் இரண்டிலும் வெறித்தனம் பல மடங்கு. உன் முறை தொடங்கு, பகைவன் இருக்கின்ற இடத்திலே நீ அடைந்து தனியாய் நீ இறங்குற நேரம் இது சரியாய். உன் இலக்கினை தொடங்கிடு, உருவம் விரிதென சிரிக்கின்ற நரிகளை உருவம் விரிக்கின்ற நெருப்பினை அணைக்குது. தோற்பது யார் என பார்க்குது களம், வென்றவனாய் உனை மாற்றுது ரணம். விழுந்து எழுவது வீரனின் குணம், இறுதியே கிடையாதது யுத்தம். தோற்பது யார் என பார்க்குது களம், வென்றவனாய். தென் மாவட்டத்தை கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சீங்கன்னா மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி எல்லா மாவட்டத்திலுமே ரொம்ப வளர்ச்சி நோக்கி போறோம். சிலம்பத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப எல்லாருமே ஒரு உணவுபூர்வமா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாடணும்னு நினைச்சிட்டாங்க. அதனால நம்ம பாக்குற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் சொல்றது எல்லாத்துக்கும் என்னன்னா, சிலம்பம் நம்ம திரும்ப நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும். அதனால எல்லா இளைஞர்களும் உங்களோட பிள்ளைகளையும் வாரத்தில் 1 or 2 days சிலம்பத்துக்கு அனுப்பிவிடுங்க. கண்டிப்பான முறையில் இந்த சிலம்பத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். இப்ப சிலம்பம் பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லாம கேரளாவில் இதை தாண்டி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வெளிநாடுகளையும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர் அதிகம் வாழ்ற இடமான சிங்கப்பூர், மலேசியா, இலங்கையிலுமே அதிகமா நம்ம சிலம்பம் ரொம்ப முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட விஷயம். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆதி தமிழரோட வீர விளையாட்டான சிலம்பம் அடுத்த லெவலுக்கு போவாங்க. இதுல பெரிய நம்ம தலை சிறந்து விளங்க போறோம்ன்றதுல எந்த மாற்று கருத்துன்னு சொல்லி இந்த ஊர்ல இருந்து கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு ஊர்ல மற்ற விளையாட்டு வீரரோட அடுத்த வீடியோல உங்க விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.